குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு குக்கு. என் குரலோடு மச்சான் உங்க குழலோச போட்டி போடுதா குக்கு குக்கு குக்கு. இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபேக்ஸ்டாகிராம். அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். இசை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். சில இசை நம்மளை ஈர்க்கும், சில இசை நம்மளை உற்சாகப்படுத்தும், சில இசை நம்மளுக்கு வலியும் கொடுக்கும். இசை நாடு, ஜாதி, மதம், மொழி இது எல்லாத்தையுமே கடந்து மனுஷங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இதுக்கு என்ன பாட்டு போடுவ? ஒரு நாள்ல நம்ம அன்னைக்கு காலைல கேட்கிற மியூசிக் தான் நம்ம என்ன மூட்ல இருக்க போறோம் அன்னைக்கு ஃபுல்லா அப்படின்றத டிசைட் பண்றதா இருக்கு. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒடிசா மொழியில வந்த ஒரு பிரேக்கப் சாங்குக்கு நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து சம்பந்தமே இல்லாம வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না, সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুসু চিনলু না. தாலாட்டுல தொடங்கி நம்மளோட உடம்பு மண்ணுக்கு போகிற வரைக்கும் இசை நம்ம கூடயே இருந்திருக்கு. இந்த இசையை பத்தின ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சத்தக்கா புத்தக்கா நாலு காலு தானே நடக்கையிலே ரெண்டு காலு, உச்சி வெளுத்தா மூணு காலு, ஊருக்கு போகையிலே 10 காலு. ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மியூசிக் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா? எந்த ஒரு ஒர்க் பண்ணும் போதும் ஒரு மியூசிக் கேட்டு பண்ணும்போது நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்றதுக்கு மியூசிக் ஒரு மோட்டிவேஷனலா இருக்குமா? கவனமா பார்க்கணும். பார்க்கலாம் சார். இப்படி வெச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர். இதே மாதிரி பண்ணட்டுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம எல்லாருமே கார் ஓட்டும் போது அதிகமா ப்ரிஃபர் பண்ற அர்ஜுனர்வில்லு பாட்டு சொல்லலாம். அந்த பாட்டு கேட்கும் போது நம்மளோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரும் பாருங்க ஒரு மோட்டிவேஷன். அதுதான் நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. நயன்தாரா இங்க வந்துடல, இங்க வந்து உட்காரு. மியூசிக் நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லதான். நம்மளோட மியூசிக்கோட பீட்டும் ஹார்ட்டோட பீட்டும் எப்பவுமே சிங்க் ஆகுமா? நம்மளோட இதயத்தை சீரா துடிக்க வைக்கிறதுனால தான் ஜாகிங் போகும்போது நிறைய பேர் மியூசிக் கேட்கறாங்களாம். தலையில அடிபட்டு நினைவிழந்தவங்களுக்கு கூட அவங்களோட நினைவை திரும்ப கொண்டு வர்றதுக்கு மியூசிக்கால முடியும் அப்படின்னு நரம்புசார் உளவியலாளர்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா, இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? நிறைய பேருக்கு ஸ்பெசிஃபிக்கான சாங் கேட்கும் போது நினைவு திரும்ப வருமா? இசை மனுஷங்க மட்டும் இல்லாம தாவரங்கள் கிட்டையும் மாற்றத்தை ஏற்படுத்தினதா தென்கொரியால நடத்தின ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமையான மியூசிக்கை கேட்கும் போது தாவரங்கள் ஃபாஸ்டாவும் செழிப்பாவும் வளருதான். இனிமே எங்க ஆபீஸ்ல இருக்க எல்லா மணி பிளான்ட்ஸ்க்கும் ஏஆர் ரஹ்மான் பாட்டை போட்டு கேட்க விட போறேன். குழந்தைங்க கருவில் இருக்கும் போதே மியூசிக் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களாம். அவங்க அம்மா என்ன மியூசிக் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கை கால் தலையெல்லாம் அசைக்கிறதா சொல்றாங்க. உள்ள இவ்வளோ ட்ரெயின் ஆகிறதுனால தான் வெளியில வந்த பிறகு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சுன்னு மூச்சு விடாம பாட சொல்றாங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. பாட்டு பாடுறதுனால ஸ்ட்ரெஸ் குறையுமா? ஒரு பாட்டை பாடும் போதோ இல்லாட்டி கேட்கும் போதோ நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை வெளியேற்ற ஹார்மோன்கள் சுரக்குதான். தனியா மட்டும் இல்லாம குரூப்பா சேர்ந்து ஒரு பாட்டை பாடுறது நம்மளோட மனநலனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல பாட்டு கேட்கறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான பிஸியான டேவை கூட சில்லா கடந்து போலான்னு சொல்றாங்க. நம்மலாம் பாட்டு கேட்டா வைப் ஆகுறோம்ல, ஆனா ஒரு சிலர் என்ன பாட்டு கேட்டாலும் அதை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்களாம். தெளிவா சொல்லணும்னா ரசிக்கவே மாட்டாங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது மச்சான் யாரா இவங்க அப்படின்னு தானே இருக்கு. பார்சிலோனால காலேஜ் பசங்க கிட்ட நடத்தின ஒரு ஆய்வுல பங்கேற்ற 5% பேர் இப்படிதான் இருக்காங்களாம். தூங்க போறதுக்கு முன்னாடி நல்ல இசையை கேட்கறது நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்க பாட்டெல்லாம் கேட்கணும். நடுராத்திரியில போயிட்டு விஜய் ஆண்டனி, ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டை கேட்டு தூக்கம் வரலனும், யுவன் சங்கர் ராஜா, ஷான் ரோல்டன் பாட்டை கேட்டு துக்கமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கோ, பொழைச்சுக்கோ.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.